எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமர்த்தியா வகுப்பு தொடங்கி அருள் செய்ய. ஐயா சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். மலையினார் பருப்பதம் துருத்திமார் பேரு மாசிலாசீர் மறைக்காடு நெய்த்தானம் நிலையினான் எனதுரை தனதுரையாக நீரணிந்து ஏறுகந்து ஏறிய நீமலம் கலையினார் மடப்பிணை துணையொடும் தூயில கானலம் பேடை புல்கி கணமகிலாலும் இலகினார் பைம்பொழில் இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல்பே. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாயிரம். சிவாய நம. ஐயா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே இந்த இணைப்பிலே இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களில் சில நூல்களை படிக்கக்கூடிய மிகப்பெரிய சிவ புண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருடையும் குருவருடையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளருமான முதுபெரும்புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் மனவாசகம் கடந்தார் அவர்களின் திருவடிகளையும் நாம் அனைவரும் வணங்கி மகிழ்வோம். நண்பர்களே, உண்மை விளக்கம் என்கிற நூலிலே நாம் முதல் பகுதியில எத்தனாவது பாட்டு படிக்கணும் சதீஷ்? 5வது திருப்பாடல்ல ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறாவினை ஏது, மற்றவற்றின் வேறாகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்துதான் ஏது, தேசிகனை சாற்று என்று மனவாசகம் கடந்தார் திரு குருநாதரிடத்தில் மெய்கண்டாரிடத்திலே வினவுவதை போல இந்த நூல் அமைய பெற்றிருக்கிறது. அதிலே 6 தத்துவம் ஏது என்ற பகுதியில 36 தத்துவங்கள் என்று சொல்லுகிற வகையில அமைந்திருக்கிறவைகளில் ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5. அதில ஆன்ம தத்துவம் 24 நாம் இப்பொழுது 5 பூதங்களை பற்றி பார்த்தோம். அல்ல 3வது திருப்பாடல்ல பூதங்கள் எவை எவை? பூமி, புனல், அனல், காற்று, ஆகாயம் என்று 4வது பாடல்ல கூறினார். அந்த பூதங்களினுடைய நிறம், எழுத்து ஆகியவை சொல்ல வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். அந்த பூதங்களால் நமக்கு என்ன பயன் என்பதை 4வது பாடல்ல ஆன்மா, உரு, காயம் இவற்றால் உற்று ஆம். உயிர்களுக்கு 5 பூதங்களின் சேர்க்கையால மனித உடம்பு கிடைக்கிறது.
இந்த உடம்பை இறைவன் 5 பூதங்களின் சேர்க்கையால் நமக்கு அருள் செய்கின்றான். இந்த பூதத்தாலான உடம்பால இந்த உடம்புக்கு பூத உடம்புன்னு பேர். இது கடைசியில சொல்லுவாங்க, பூத உடம்பை விட்டு பொன்னுலகு அடைந்தார், அல்லது அவருடைய பூத உடம்பு இந்த பிணம் தூக்குபவர்கள் வண்டியில ஏற்றி கொண்டார்கள் என்று அருமையா சொல்லுவார்கள். பூதத்தாலானதால இந்த பூத உடம்பு. பூதங்களினுடைய நிறம், அதனுடைய எழுத்துக்கள் ஆகியவைகளை பற்றி 5வது திருப்பாடல் அழகா காட்டுகிறார். பொன்பார் புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூபம் என்பார். எழுத்து ல வ ர ய ஆ, ஆராதிக்கென்றும் அழுத்தமாதாய் நிற்கும் அது. அதுல முன்பாட்டுல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பார்த்துட்டோம். அந்த 5 பூதங்களினுடைய நிறம், அதனுடைய வித்து எழுத்து, அது பீஜ எழுத்துன்னு சொல்லுவார்கள். வித்து எழுத்து என்பது ஒரு பொருள் அசைகிற பொழுது ஏற்படுகிற ஒலியால் ஒரு எழுத்து பிறக்கும். தண்ணி ஓடுகிற பொழுது அது சலசலன்னு சத்தம் வருகிறது. மரம் முறிகிற பொழுது ஒரு சத்தம் வரும். ஒரு பாத்திரம் விழுகிற பொழுது ஒரு சத்தம் வரும். அந்த சத்துல ஒரு எழுத்து தோன்றும். அது சில பூதங்கள்ல ஒவ்வொரு 2 தெரியும், சிலது தெரியாது. சிலது நுட்பமாக இருக்கும், சிலது வெளியில தெரியும். அந்த முறையில அந்த எழுத்துக்கு பீஜ எழுத்து என்று வடமொழியில சொல்லுவார். அது வித்து எழுத்து என்று சொல்லப்படும். அந்த 2ஐயும் 5வது பாடல்ல காட்டினார். 4வது பாடல்ல 5 பூதம் காட்டினார். அதன் பிறகு 5 பூதத்தால் நமக்கு உடம்பு கிடைக்குதுன்னு சொன்னார். 5 பூதங்களினுடைய வடிவம் சொன்னார். இந்த திறப்பாடல்ல 2 செய்தி சொல்லுகிறார். பூதத்தின் நிறம், அதனுடைய எழுத்து. பாருங்க, பொன் பார். பார் என்பது நிலம். நிலத்தினுடைய நிறம் பொன்னிறம். புனல் வெண்மை, புனல்னா தண்ணீர், தண்ணீரினுடைய நிறம் வெண்மை. அடுத்து பொங்கும் அனல் சிவப்பு, நல்ல எரிய எரிய வளர்ந்து கொண்டே போகும். அப்படி வளர்கின்ற நெருப்பினுடைய நிறம் சிவப்பு, செம்மையான நிறம். வன்கால் கருமை, கால் என்பது காற்று. காற்றுக்கு ரொம்ப வலிமை, அதனால் வலிமையுடைய காற்று கருப்பு நிறம். வளர்வான் தூபம், பறந்திருக்கிற ஆகாயம் இருக்கிறதே, அதனுடைய நிறம் தூமம், புகை நிறம் என்பார் என்று சொல்லுவார்கள். என்பார் யார் சொல்லுவாங்க? 3வது பாடல்ல சொன்னார் இல்லைங்களா? வள்ளல் அருளாலே அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள். சிவபெருமானுடைய கருணையினாலே உயிர்கள் உய்ய வேண்டும் என்கிற கருணை திருநோக்கத்தோடு அருளி செய்யப்பெற்ற ஆகம நூல்களிலே நிலத்துக்கு பொன்னிறமும், நீருக்கு வெண்மை நிறமும், காற்றுக்கு கருமை நிறமும், ஆகாயத்திற்கு நெருப்புக்கு செம்மை நிறமும், காற்றுக்கு கருமை நிறமும், ஆகாயத்துக்கு அதாவது புகை நிறம் என்றும் சொல்லுவார்கள். அதற்கு மேல் அந்த 5 பூதங்களுக்காக இருக்கக்கூடிய வித்து எழுத்துக்கள், அது பீஜ அட்சரம் என்று வரம்பில சொல்லுவார்கள். ல வ ர ய ஆ, பாராதிக் என்றும். இப்ப ல வ ர ய ஆ என்று சொன்னால்
எந்த பூதத்திற்கு எந்த எழுத்துன்னு ஒரு அச்சம் வரும்ல, மன்னிக்கவும் ஐயம் வருமல்ல, அது பாராதி. முதல்ல என்ன சொன்னார்? பார், அதுக்கு மேல நீர், அதுக்கு மேல நெருப்பு, அதுக்கு மேல காற்று, அதுக்கு மேல ஆகாயம். அந்த வரிசை கிரமத்துல பாராதி. நிலம் ல, நீர் வ, நெருப்பு ர, காற்று ய, ஆகாயம் அ. அவ பாராதி. ஆதின்னா நிலம் முதலாக என்றும் அழுத்தமாதாய் நிற்கும். இந்த எழுத்துக்கள் ஐம்பெரும் பூதங்கள் செயல்பாட்டிற்கு எப்பொழுதும் இதனோடு அழுந்தி நிற்கும் என்று ரொம்ப அழகுபட இந்த பகுதியில ஆசிரியர் தெளிவாக காட்டுகிறார். ரொம்ப நல்ல பகுதி. ஆக 5 பூதங்களின் நிறமும் அதனுடைய பீஜ எழுத்துமாக நமக்கு அருமையா காட்டினார்கள். இனி அடுத்த பாடல்ல அந்த பூதங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் காட்டுகிறார். அடையாளத்தை குறி என்று சொல்லுவார்கள். பாருங்க, குறி, குலிசம், கோகனதம், கொள் ஸ்வத்தி, குன்றா அருபுள்ளி, ஆரமுதம், விந்து, பிரிவின்றி, மண், புனல், தீ, கால், வானம், மண்ணும் அடைவே என்று ஒன்றல்வா ஆகமம் போதும். குறி என்பது அடையாளம். அதில குலிசம் என்பது வஜ்ராயுதம், கோகனதம் என்பது நீர்த்தாமரை பூ, கொள் ஸ்வத்தி சொத்திகம், குன்றா அருபுள்ளி 6 புள்ளிகள், ஆர் அமுதம், விந்து அமுதத்துளிகள். இவை 5 பூதங்களுக்கும் பிரிவின்றி, அதாவது நீங்காமல் அர்த்தம் இருக்கும். அது எதுக்கு? மண் குலிசம், புனல் கோகனதம், கால் கொள் ஸ்வத்தி, தீ கொள் ஸ்வத்தி, கால் அருபுள்ளி, வானம் அமுதம். பாருங்க, மண் குலிசம், புனல் கோகனதம், தீ கொள் ஸ்வத்தி, கால் கொள் ஸ்வத்தி. குலிசம் நிலத்துக்குரியது, அடுத்து கோகனதம் நீர்த்தாமரைக்குரியது, அடுத்து கொள் ஸ்வத்தி நெருப்புக்குரியது, 6 புள்ளி அது காற்றுக்குரியது, ஆரமுத விந்து அது ஆகாயத்திற்கு, அடைவே என்று ஆகமம் போதும். அத 2வது பாட்டுல சொன்ன மாதிரி வள்ளல் சீரருளால் வாய்மொழிந்தது அல்லவா? அந்த ஆகமங்கள் இந்த 5 பூதங்களுக்கும், மண்ணுக்கு குலிச, அதாவது மண்ணுக்கு வஜ்ராயுதமும், அடுத்து நீருக்கு நீர் தாமரை பூவும், நெருப்புக்கு சொத்திகமும், காற்றுக்கு அருபுள்ளியும், ஆகாயத்திற்கு அமுத துளிகளும் நீங்காமல் தமக்குரிய அடையாளமாக இருக்கும் என்று ஆகமங்கள் போதும். இப்பொழுது ஆசிரியர் மாணாக்கரை பார்த்து 3வது பாடல்ல ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா என்று காட்டினார். எப்போ தத்துவங்களை பற்றி உணரக்கூடிய அறிவு வந்து விட்டதோ அப்பொழுதே உயிர் ஆனந்தத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம். மதிய சமையல் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சிட்டா உடனே சமைக்க தொடங்கிடுவாங்க இல்லையா? அதனால தொடங்குகிற பொழுதே சொல்லிட்டார், உனக்கு இனி ஆனந்த யோகம்தான். படிக்கிற பொழுதே பேருக்கு பின்னால போட்டு ஒரு கோடு போட்டுறாங்களா இல்லையா? அது மாதிரி இப்பதான் நூல் படிக்க போறோம். இந்த நூல் படிப்பதால மாணாக்கனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? ஆனந்தம். அந்த ஆனந்த யோகம்
அந்த ஆனந்தம் எதனால் கிடைக்கும்? ஆனந்தத்தை கொடுப்பவனோடு ஒன்றினால் கிடைக்கும், சேர்ந்தால் கிடைக்கும். எனவே உனக்கு ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா, உனக்கு ஆனந்த யோகம் பெறுகிற நிலை வந்து விட்டதுன்னார். இப்ப 6வது பாடல்ல ஒன் புதல்வா, ரொம்ப அருமையான சொல்லாட்சிங்க. ஒன் புதல்வா, புதல்வா என்பது எது? சைவ சித்தாந்தத்துல ஞானாசிரியரை அப்பா என்றும் அவரிடத்துல பாடம் கேட்கின்ற மாணாக்கனை புதல்வா என்றும் சொல்லுவது சைவ சித்தாந்தத்துல மரபு. இப்ப புதல்வா என்பதற்கு பொருள் தெரிந்து விட்டது. இனி ஒன் புதல்வா, அதான் ரொம்ப அருமையான பகுதி. ஒன் புதல்வா, ஒன் என்பது நல்ல தொடருங்க. ஒன் தீன் தமிழ், ஒன் தீன் தமிழ் என்று திருவாசகத்துல ஒரு தொடர் வருகிறது. சிறைவான் பொருள்தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர் மதில் கூடலின் ஆய்ந்த ஒன் தீந்தமிழ் துறைவாய் நுழைந்தனையோ. அந்த ஒன் என்பதற்கு உரை எழுதிய பெரியவர்கள் ஒள்ளிய என்று எழுதினார்கள். தீந்தமிழ், இனிய தமிழ். இப்ப ஒள்ளிய என்று சொன்னால் ஒள்ளிய மாணாக்கனே என்று பொருள். இப்போ ஒன் என்ற சொல்லுக்கு ஒள்ளியன் பொருள் பார்த்துட்டோம். ஒள்ளியன என்ன என்று ஒரு ஐயம் வரும் நமக்கு. திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல அழகா காட்டுகிறார். ஆமா, படித்தவர்கள் மத்தியில நல்ல மேற்கோள் காட்டி பேச வேண்டும், படிக்காதவர்கள் மத்தியில அவர்களை விட முட்டாளா இருந்துடணுமா. படிக்கிறவர்கள் மத்தியில இது இந்தந்த பகுதி இந்தந்த நூல்ல இருக்கு என்று மேற்கோள் காட்டலாம். ஆமா, அது அருமையா காட்டினார். ஒள்ளியர் முன் ஒள்ளியராதல் என்று ஒரு திருக்குறள். ஆமா, ஒள்ளியர் முன் ஒள்ளியராதல். நல்ல படித்தவங்க முன்னால நல்ல செய்திகளை சொல்லலாம். அதுல ஒள்ளியர் முன் ஒள்ளியராதல்னா என்ன பொருள் என்பதற்கு பரிமேலழகர் ஒரு உரை கூறினார். ஒள்ளியராதலாவது படித்தவங்க முன்னால எப்படி நீங்க படித்த மாதிரி நடந்துக்கணும் என்றால், தன்னுடைய நூலறிவும் சொல்வன்மையும் தோன்ற படித்தவர்கள் முன் எடுத்து பேசுதல். அத ஒள்ளியர் முன் ஒள்ளியராதல், ஒள்ளியர் முன் ஒள்ளியராதல். அப்போ ஒள்ளியராதல்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், நல்ல படித்தவர்கள் ஒள்ளியர் முன்பு தான் படித்த நூல்களின் அந்த நூல் அறிவையும் அதை எடுத்து சொல்லுகிற பாங்கிலே சொல்வன்மையும் இருக்கும்படியாக வெறித்து கோரலாம். அதே பரிமேலழகர் உரையை இந்த ஒன் என்ற சொல்லுக்கு வைப்போமே ஆனால், ஒன் ஒள்ளிய, இப்ப சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் உடைய மாணாக்கனே என்று உங்களோடு சேர்ந்து என்னையும் வனவாசம் கடந்தால் அழைத்து விட்டார். உடனே ஒரு ஐயம் வரும், எனக்கு வருது. நமக்கு சொல்வன்மையும் இல்லையே, பெரிய நூலறிவு பயிற்சியும் இல்லையே. ஆனா ஆசிரியர் சிறந்த நூலறிவும் சொல்வன்மையுடைய மாணாக்கனே என்பதை ஒன்புதல்வான் கூப்பிட்டாரே நம்ம அப்படின்னு நினைக்கலாம். அதற்கு நான் ஒரு கருத்து சொல்லுவேன். ஆசிரியர் வாழ்த்தினால் மாணாக்கனுக்கு அது கிடைக்கும். சில பேருக்கு நூலறிவும் சொல்வன்மையும் இருக்கலாம் இந்த இணைப்பில். என்னை போன்ற இல்லாதவர்களுக்கு வரும் காலத்தில சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று மனவாசம் கடந்தார். மெய்கண்டாருடைய திருவடியில சென்னியிலே கொண்டு நம்மை வாழ்த்தி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சிறியே நினைவூட்டுவேன். ரொம்ப அருமையான பகுதி. ஒன் புதல்வா, கேள்வி கேட்ட உடனே சொன்னார், ஆனந்த யோகம் நுகழ் புதல்வா. இப்ப பூதங்களை பற்றி சொல்லி வருகிற பொழுது ஒன் புதல்வா என்று ரொம்ப அருமையான பகுதியாக நம்மை வாழ்த்துகிற முறையிலேயும் கடைசியில ஒரு தொடரை அமைத்திருக்கிறார் மனவாசம் கடந்தார் என்பதை நாம் சிந்தித்து இந்த வகுப்புல இணைந்ததால் சிறந்த நூலறிவும்
சொல்வன்மையும் உடையவர்களாக ஆக வேண்டும் என்று இந்த உலகையல்ல சொன்ன ஒரு ஆசீர்வாதம் போல ஞான ஆசிரியர் நம்மை வாழ்த்தி இருக்கிறார் என்பதை அன்பர்கள் இந்த இடத்திலே கொஞ்சம் நினைவு கொள்ள வேண்டும் என்று வேண்டி, ஆக நிலத்திற்கு வஜ்ராயுதமும், நீருக்கு தாமரையும், நெருப்புக்கு ஸ்வஸ்திக், அதுவும் அடுத்து காற்றுக்கு அருள்ளியும், ஆகாயத்திற்கு அமுத துளிகளுமாக இந்த அடையாளங்கள் இருக்கும் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன. எனவே உனக்கு ஆகமங்களிலேயும் திருமுறைகளிலேயும் நல்ல நூலறிவும் அதை எடுத்து புரிந்து கொள்ளுகிற வகையிலே சொல்லக்கூடிய சொல்வன்மையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று 6வது பாடல்ல காட்டுகிறார். 7வது திருப்பாடல், இந்த பூதங்களுக்குரிய அதிதெய்வங்கள் யார்? அவர்களுக்கு என்ன தொழில்? சுவாமி, பூதத்தை சொன்னீங்க, பூதத்தினுடைய வடிவம் சொன்னீர்கள், பூதத்தினுடைய நிறங்கள் சொன்னீர்கள், அந்த பூதங்களுக்கு இருக்கிற வித்து எழுத்து கூறினீர்கள், அதன் அடையாளம் சொன்னீர்கள். இந்த பூதங்களுக்கு செயல்படுத்துகிற அதிதெய்வங்கள் யார்? இந்த வாட்ஸ்அப் குழுவை இது போல இணைப்பதற்கு மூலமாயிருப்பவர் சென்னியப்பனா பாட வகுப்புக்கு. ஆனா அமெரிக்காவில இருந்து இருப்பதற்கு அதிதெய்வம் யாரு? ஆனந்த் அவர்கள் தான். அவர் தானே ஞாபகப்படுத்தி, நான் மறந்தாலும் என்னை வகுப்பெண் கேட்டு என்னையும் இந்த புண்ணியத்தில் ஈடுபடுத்தி, நீங்கள் மறந்திருந்தாலும் சிறிய நினைவு, அதுக்கு நல்லா சொல்லுவார், மெல்லிய நினைவூட்டல் என்ற ஒரு கருத்தை கொடுத்து இந்த வகுப்பை இணைக்கிறார் பாருங்க. அது மாதிரி இந்த 5 பூதங்களுக்கும் யார் அதிதெய்வம்? அவர்களுக்கு தொழில் என்ன? அருமையா காட்டினார். பாராதி 5க்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறா. நிலம் முதலாக சொல்லக்கூடிய 50 பூதங்களுக்கும் அதிதெய்வங்கள் யார் யார் அப்படின்னு வினா. இது வினாக்குள்ள வினா. அது யார் யார் தெரியுமா? அயன் ஆதி ஐவராம். மேல ஒரு பாடல பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா, அதாவது 5வது பாடல்ல எழுத்து லா வா ரா ய ஆ பாக்குற பொழுது பாராதி, அதே போல இங்க அயனாதி. அயன் முதலாக 5 பேர். 5 பேரும் சொல்லல, 5 தெய்வத்துல 5 பேர் என்பதை மட்டும் தொடங்குறார். இந்த பாராதி 5க்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார். அயன் ஆதி ஐவராம். பிரம்மா முதலாக 5 பேர். ஓர் தொழில் அவர்க்கு. அவங்களுக்கு ஒரே ஒரு தொழில் தான். அது என்ன தொழில்னு பின்னால பார்க்க இருக்கிறான். சொல்லுங்கால். அவருக்குரிய தொழிலை பற்றி நான் உனக்கு கூறுகிற பொழுது, தோற்றம் முதல் 5ம், தோற்றம் முதலாக படைத்தல் முதலாக 5, அதை அவர்கள் பழுதரவே பண்ணுவார்கள் பார். அவர்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் உரிய முறையில பழுதரவே பண்ணுவார்கள். இதை நீ அறிந்து கொள்வாயாக. பார். நல்ல கவனமா பாருங்க. மேல ஒரு பார், கடைசியில ஒரு பார். முதல்ல வர பார் நிலத்தை குறிப்பது, கடைசியில வர்ற பார் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை குறிப்பது. பாராதி 5க்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார். நிலமுதலாக சொல்லக்கூடிய 5 பூதங்களுக்கும் அதிதெய்வங்கள் யார் சுவாமி என்றால், அயனாதி ஐவராம். பிரம்மா முதல 5 பேர். ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள். இந்த 5 பேர்ல ஒருத்தருக்கும் ஒரு தொழில். ஆமா, அது என்னன்னா, தோற்றம் முதல் 5, படைத்தல் முதலாக 5. அதை எப்படி செய்வார்கள்? பழுதரவே பண்ணுவார்கள். ஆமா, இன்னைக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டம்ங்க. ஒரு வேலையை ஒரு இடத்துல ஒப்படைச்சா அதை எந்த விதமான இடையூறுகள் இல்லாம அந்த வேலையை முடிப்பார்களா என்றால் கொஞ்சம் அந்த செயல்பாடு குறைவுதான்.
ஆனா அவங்க அப்படி இல்ல, 5 பேரும் பழுதறவே பண்ணுவார்கள். உரை சேரும் 84 100,000 யோனி பேதங்களுக்கும் இறைவனுடைய கருணையால் அவரவர்கள் வினைக்கு ஏற்ப படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் விடாம செய்யறாங்க. ஒரு மைக்ரான் கூட மாற்றமாகாது. பழுதறவே பண்ணுவார்கள் பார். இதை தெரிந்து கொள். நீங்க அவங்க சாதாரணமாள் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் தான். ஆமா, நிறைய வேலை கொடுத்தா அறிவு கெப்பாசிட்டி நிறைய இருக்கு. அப்பதான் 10 வேலையை பார்க்க முடியும். கொஞ்சம் அறிவு குறைவு என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு வேலை போதுங்க, அதுக்கு மேல எனக்கு மைண்ட் செட் வராதுன்னு ஒதுங்கிக்கணும் இல்லையா? நம்மால எத்தனை வேலையை சமாளிக்க முடியுமோ, அதை ஏற்று அதுல வெற்றி பெற முடியுமோ அவ்வளவு பணிகளை நாம் ஆனா எல்லா வேலையும் செய்யற ஒரு ஆள் இருக்கிறார். அவரை பத்தி பின்னால பார்ப்போம். இப்போ ஒரு வேலை செய்யற ஆள் யாரு? ஒன்று அயன். 5 பேர். அந்த 5 பேர் யார் யார் சுவாமி? அவங்க தொழில் என்ன என்பதை 8வது பாடல். ஐவருக்குரிய ஐவகை தொழில்கள். ஆமா, 5 பேருக்குரிய 5 தொழில். அவையாவன: படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக் கண்மாயன், துடைப்பன் உருத்திரனும், சொல்லின் திடம்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவர் அன்றே அனுக்கிரகர் ஆம். இதுல தொழில் 5, அதிதெய்வம் 5. ஒண்ணுன்னா பிரிச்சிருவோம். படைத்தல், படைப்பன் 1. அடுத்து அழிப்பன் 2. அழிப்பன்னா காத்தல் அர்த்தம். தமிழ்ல லா எச்சரிக்கையா உச்சரிக்கணும். நாக்கு இந்த பல்லுல முட்டுனா பல்லின்னு பேர். ஒரு தடவை சொல்லி பாருங்க, பல்லி. அதே நாக்கு அந்த அண்ணாக்கள் நடுவுல முட்டுனா பள்ளி என்று பேர். அது உள்ள மடிச்சு போட்டீங்கன்னா பழம், பழம், பள்ளி, பள்ளி, பள்ளி. சவுண்ட் வித்தியாசம் தெரியுது பாத்தீங்களா? இல்லையா? சவுண்ட் நமக்கு என்ன தெரிகிறது? வித்தியாசம் தெரிகிறது இல்லையா? பள்ளி வேறு, பழம் வேறு, பள்ளி வேறு. அது போல இங்க அழிப்பன். அழிப்பன்னு படிச்சிடாதீங்க. அழிப்பண்ண பொருள் வேற. அழிப்பன், அழிப்பன்னா அழித்தல் அர்த்தம். அழிப்பன்னா கொடுத்தல் அர்த்தம். அழிப்பன் இது காத்தல் தொழில் 2ஆச்சு. அடுத்து துடைப்பன், துடைத்தல் தான் அழித்தல் ஆச்சு 3ஆச்சு. அடுத்து திரோபவிப்பர், அது மறைத்தல் ஆச்சு. அனுகிரகர், அது அருளல் ஆச்சு. அப்போ 1 படைத்தல், 2 அழித்தல், 3 துடைத்தல், 4 திரோபிப்பவர், 5 அனுகிரகர். 5 தொழில். இனி யார் யாரு? அயன் 1, பங்கையற்கண் மாயன் 2, உருத்துரன் 3, பிறகு ஈசர் 4, சதாசிவர் 5. இப்ப 5 தொழில், 5 செய்பவருடைய பெயர் இந்த பாடல். இப்ப இதுல பாருங்க, படைப்பன் அயன், படைத்தல் தொழிலை செய்பவன் பிரம்மா. அவருக்கு அயன் என்று பெயர் உண்டு. ஆமா, இப்ப நம்ம அமைப்பாளருக்கு அமைப்பாளர்னு ஒரு பேரு, பணிவிடைன்னு ஒரு பேரு, ஆனந்தன் ஒரு பேரு, சதீஷ்னு ஒரு பேரு. யார் யார் என்னென்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே இல்லையா? இப்படி பல உண்டு. அது போல பிரம்மா அயன், அவர் வேலை படைத்தல். படைத்தல் செய்பவர் பிரம்மா. பிரம்மாவுக்கு தொழில் படைத்தல். படைத்தல் தொழிலை செய்பவர் பிரம்மா. ஞாபகம் வச்சுக்கணும். அது போல அழிப்பன் பங்கையற்கண் மாயன், தாமரை போன்ற கண்களுடைய திருமால் மாயன். துடைப்பன் உருத்திரன். துடைத்தல்னா அழித்தல்னு சொல்றோம். அழித்தல்னா என்ன தெரியுமா? நிறைய பேர் அழித்தல் கடவுள்னா அவரு சிவன்,
நடராஜா அவரை வீட்டுல வைக்க கூடாது, கேலண்டர் மாட்டக்கூடாது என்று எல்லாருக்கும் பயம். அவர் எதை அழிப்பார்னு கேட்டீங்கன்னா, உயிருக்கு எது எது வேண்டாமோ அதை அழிப்பார். இப்ப வயிற்று வலின்னு மருத்துவமனைக்கு போறீங்க, டாக்டர் எதை அழிப்பார்? வைத்தியவா புடுங்கி வெளியே போடுவாரு. வயிற்றுல இருக்கிற நோய உரிய மாத்திரை மருந்துகள் கொடுத்து நோயை அகற்றுவார். அது போல நம்முடைய உயிருக்கு இருக்கக்கூடிய அழுக்குகளை அவர் துடைப்பார். எளிமையா சாப்பிடுற டைனிங் டேபிள் இருக்கு, சாப்பிட்டு முடிச்சோன்ன டைனிங் டேபிள் துடைக்கிறோமா இல்லையா? அதங்க துடைப்பன். சளி வந்துருச்சு, உடனே என்ன பண்றோம்? சளி வந்துருச்சுன்னு வைங்க இல்லையா, உடனே ஒரு துண்டு வச்சுக்கிறோம், துடைக்கிறோமா இல்லையா? அது போல துடைப்பவன். துடைப்பன்னா தேவையற்றவைகளை அழிப்பவன். உயிருக்கு எது தேவையில்லையோ அதையெல்லாம் அழிப்பவன். இனி திடம்பெறவே என்றும் திரோபவிப்பவர். இந்த சொல்லின்கிற சொல்ல முன்னால போட்டுக்குங்க. சொல்லின் ஐந்தொழில், சொல்லின் ஐந்தொழிலுக்குரிய அதிதெய்வம் சொல்லின். இனி திடம்பெறவே, திடம் என்பது உயிர்கள் பக்குவம் அடைதல் தான் திடம்பெறுதல்னு பேர். உயிர்கள் பக்குவம் அடைப்பதற்காக சுவாமி ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். அதுக்கு திரோதான சக்தின்னு பேர். திரோபவம் மறைத்தல், திரோபவ என்பது மறைத்தல் சக்தி. அதை இறைவன் கொடுத்திருப்பார். அது மகேசர்னு பேர். எனவே உயிர் பக்குவம் அடையும் பொருட்டு அவர் மகேசர் மறைப்பார். ஆமா, மகேசர், மகேசர் என்பதை ஈசர்னு வந்தது. இனி அனுக்கிரகர் சதாசிவரும் ஆம். அனுகிரகம்னா அருள்னு பேர். அந்த அருளை, வீடுவேற்றை, மீண்டு வாரா நிலையை கொடுப்பவர் அனுக்கிரகர் சதாசிவராம் என்று இந்த 5 தொழிலையும் ஐந்து தொழில் தலைவர்களையும் அழகாக அறிமுகப்படுத்தினார். ஆமா, இன்னைக்கு ஒரு அமைச்சரவை கூடுதுன்னு, அமைச்சரவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு வைங்க, உடனே அங்க முதல்ல ஒருத்தர் முதலமைச்சரை கொடுப்பார். அவர், இவர் இந்த பொருளாதாரத்துறை அமைச்சர், இவர் இந்த துறை, இது இந்த துறை என்று அந்த துறையை பற்றி அவர்கள் செய்வதைப் போல 5 பூதங்களினுடைய பூதம் எவையவைன்னு தெரிந்து கொண்டீர்கள். 5 பூதங்களினுடைய வடிவத்தை தெரிந்து கொண்டீர்கள். 5 பூதத்தின் நிறம் தெரிந்தீர்கள். 5 பூதங்களுக்கு வித்து எழுத்து தெரிந்து கொண்டோம். 5 பூதங்களுக்கு குறி தெரிந்து கொண்டோம். 5 பூதங்களுக்கு அதிதெய்வம் படைத்தல். அதாவது பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேசன், சதாசிவன். அவருக்குரிய தொழில் பிரம்மா படைப்பார், திருமால் காப்பார் இல்லையா, உருத்திரன் தேவையற்றைகளை அழிப்பார், மகேஸ்வரன் மறைத்தல் தொழிலை செய்வார், சதாசிவர் அருளை வாரி வழங்குவார் என்று 8வது பாடல்ல ரொம்ப அருமையா காட்டினார். அதுல இந்த உடம்பு, இந்த உலகமெல்லாம் இருக்குது பாருங்க, இது மாயையிலே இருந்து தோற்றுவிக்கலாம். இது மாயையிலே இருந்து தோற்றுவிக்கப்படுவது. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் மாயையிலே இருந்து தோன்றிய உடம்பு, உலகம் ஆகியவைகளை. ஆமா, எனவே மாயையிலே இருந்துதான் உடல், கருவி, உலகம், நுகர்பொருளை தருகிறார். எனவே அதுதான் படைப்பு, காத்தல், அழித்தல். அந்த முறையில இந்த செயல்கள், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவை மீண்டும் மாயையில போய் ஒடுங்கும். ஆனால் உயிர்களுக்கு
உடல் வழியாக பிறப்பு இறப்புகளை தந்து இன்பங்களை நுகரச் செய்வது மறைத்தல். இனி அந்த உயிர்களுக்கு பாசத்தை நீக்கி பேரின்பத்தை கொடுத்தல் அருளல். இது உயிரின் மேல் செய்வது, அது உடம்பின் மேல் செய்வது. உடம்புல செய்வது என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல். உயிரின் மேல் செய்வது என்ன? மறைத்தல், அருளல். இந்த ரெண்டும் சுவாமி தான் செய்கிறார். அதனாலதான் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்று மணிவாசக பெருமான் அருளுகிறார். அது ரொம்ப அருமையா உரையாசிரியரும் காட்டியிருக்கிறார். பந்தமும் வீடும் அவன்தான் செய்கின்றான். ஆமா, அதிலே 5 தொழில் எது பார்த்தோம்? படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். சில நேரம் இதை மூன்றாகவும் சொல்லுவார்கள். முத்தொழிலும் சொல்லுவார்கள், ஐந்தொழிலும் சொல்லுவாங்க. அப்ப ஐந்தொழில் வருகிற பொழுது மறைத்தல் தொழில காத்தல் தொழில அடக்கி சொல்லுவார்கள். அருளல் தொழில அழித்தல் தொழிலே அடக்கி சொல்லுவார்கள். எனவே ஐந்தொழில் முத்தொழில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி பூதங்களினுடைய குணம், அதனுடைய தொழில் என்பதை பற்றி 9வது திருப்பாடல்ல மெய்கண்ட தேவநாயனார் மனவாசம் கிடந்தார் வழியா காட்டுகிறார். ஆமா, 5 பூதம் தான் ஞாபகம் வச்சிருக்கிறோம்ல. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஞாபகம் இருக்கு. 4வது பாட்டுல படிச்சோம்ல. ஆமா, மண் என்ன செய்யும்? மண் தான் நிலம். கடினமாய் பாடல் படிச்சிருவோம். மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் பொன் கனல் சுட்டு ஒன்று விக்கும் ஓவாமல் வன் கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. மண் கடினமாய் தரிக்கும். மண் என்ற பூதம் கடினமான குணத்தை உடையது இல்லையா? அது என்ன செய்யும்னார்? தரிக்கும். தரித்தல்னா தாங்குதல்னு பொருள். அந்த பொருள்களை, அதாவது பொருள்களை தாங்குவது. அது ரொம்ப அருமையா சொன்னார் நம்முடைய திருவள்ளுவர். நிலம் இருக்குது பாருங்கள், அந்த நிலத்தை நாம கடப்பாறை கொண்டு தோண்டினாலும் நம்மளையே தோன்றானே பற்றானே அப்படின்னு நிலம் கீழையா தள்ளி விடுது இல்லையே. அகழ்வாரை தாங்கும் நிலம். அகழுதல், தோண்டுதல் ஒரு எழுதுறான். அகழுதல் என்ன பொருள்? தோண்டுதல். அப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம். யார் மண்ணை தோண்டுகிறார்களோ அவர்களை அது என்ன செய்கிறது? தாங்குகிறது. எனவே அகழ்வாரை தாங்கும் நிலம் என்று, அகழ்வாரை தாங்கும் நிலம், தோண்டுவாரை தாங்குவது, இதுதான் தாங்குதல் பொருள். எனவே மண் கடினமான குணத்தை உடையது, அது தாங்கும் என்று காட்டினார்கள். மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம். வாரி குளிர்ந்தே பதமாம். வாரி குளிர்ந்தே பதமாம். நீர் இருக்குது பாருங்கள், நீர் இருக்குது பாருங்கள், அது குளிர்ச்சியாக குணத்தை உடையது. நீர், வாரி என்பது நீர், குளிர்ந்து குளிர்ச்சியான குணத்தை உடையது. அது பதமாம். அது என்ன செய்யும்? பொருள்களை மென்மைப்படுத்தும். பூ கட்டுற பொழுது வாழை நார்ல செய்வார்கள். அந்த வாழை நார் காஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது அப்படியே தொடர்ச்சி நின்று போயிடும். தொடர்ச்சி நின்று போயிடும். அது கொஞ்சம் தண்ணி இப்படி இழுத்தீங்கன்னு வைங்களேன், உடனே அது என்ன ஆகும்? அப்படி இழுத்தீங்கன்னு வைங்களேன், அது பதமாய்விடும். எனவே வாரி குளிர்ந்தே பதமாம். வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன் கனல் சுட்டு ஒன்று விக்கும்.
நல்ல ஒளியுடைய கனல். ஒன் பொருள் பார்த்தோம் இல்லைங்களா? ஒள்ளிய என்று பார்த்தோம் இல்லையா? ஒன் கனல் சுட்டு ஒன்று விக்கும். நெருப்பு இருக்கதே, அதனுடைய தொழில் என்னன்னா சுடுதல். அதனுடைய தொழில் என்ன? சுடுதல். நெருப்புக்கு இருக்கிற குணம் என்ன? சுடுதல் இல்லையா? அது சுட்டு எல்லாவற்றையும் ஒன்றுவிக்கும். ஓவாமல் வன் கால் பறந்து சலித்து திரட்டும். ஆமா, ஓவுதல்னா நிற்பதல், விடாம ஓவாமல். வன் கால், வன் என்பது வலிமைன்னு பொருள். வளப்பம் வன் வலிமை. வலிமையுடைய காற்று இருக்கிறதே, அது பறந்து சலித்து திரட்டும். வன்கணல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும். பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும். ஆகாயம் இருக்கிறதே, அது வெட்ட வெளியாகி குணத்தை உடையது. எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கும் தொழிலை உடையது. எனவே மண்ணுக்கு கடினத்தன்மை, நீருக்கு குளிர்ச்சி, நெருப்புக்கு வெப்பம், காற்றுக்கு பறந்து வருதல், ஆகாயம் நிரந்தரமாயிருப்பது. ஆகாயம் வெட்ட வெளி. இனி நிலம் தாங்கும் குணத்தை உடையது. நீர் மென்மைப்படுத்தக்கூடிய குணத்தை உடையது. நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து ஒன்றுவிக்கும் தொழிலை உடையது. காற்று எல்லா பொருள்களையும் ஒன்றாக திரட்டும் குணத்தை உடையது. ஆகாயம் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கும் தொழிலை உடையது என்று இந்த 5 பூதங்கள் ரொம்ப அடிப்படையான காரணத்தால இந்த 5 பூதங்களை பற்றி ரொம்ப விரிவா இந்த பகுதியில ஆசிரியர் காட்டினார். 5 பூதங்கள் எவை எவை என்பது சொன்னார். 5 பூதங்களினுடைய வடிவம் சொன்னார். 5 பூதங்களினுடைய நிறம் சொன்னார். 5 பூதங்களினுடைய பீஜ எழுத்து சொன்னார் இல்லையா? 5 பூதங்களுக்குரிய அடையாளம் சொன்னார். 5 பூதங்களுக்குரிய அதிதெய்வம் கூறினார். 5 பூதங்களுக்குரிய அதிதெய்வங்களின் தொழில் சொன்னார். 5 பூதத்தின் குணம், 5 பூதத்தின் தொழில் என்று இதை அழகா நம்முடைய உரையாசிரியர் பெருமகனார் 4வது பக்கம் ஒரு பட்டியல் போட்டு காமிச்சார். ரொம்ப அருமையான பகுதி. எல்லாரும் புத்தகத்துல 4வது பக்கம் பாருங்க. அழகான பட்டியல். பூதங்கள், வடிவம், நிறம், எழுத்து, குறி, அதிதெய்வம், அதனுடைய தொழில், குணம் என்பதை காட்டினார். ரொம்ப அருமையான பகுதி. ஆக பூதங்களினுடைய குணம், பூதங்களினுடைய தொழில், அது நீங்க ஓய்வு இருக்கிற பொழுது அந்த நிலம் என்பது நாட்கோண வடிவமா, பொன்னிறமா, வித்து எழுத்து லாவோட, வஜ்ராயுதமா, அதற்கு அதிதெய்வ நான்முகன், அது கடினமான தொழிலுடையது, தாங்கக்கூடியது என்று 5 பூதங்களும் 4வது பாடல்ல இருந்து 4, 5, 6, 7, 8, 9 6 பாடல்களில 5 பூதங்களின் தன்மையை அழகுபட நமக்கு காட்டியிருப்பதை பார்த்தோம். நீ அடுத்த பாடல். மாபூதம் உள்ளபடி மாபூதம் போதினோம். உள்ளபடி என்பது எது என்றால் 2வது பாட்டுல சொன்னார் பாருங்க. வள்ளல் சீர் வள்ளல் அருளால் அன்று வாய் முழிந்த தொல்லிய சீர்
ஆகமங்கள். தெள்ளிய சீர் ஆகமங்கள். நண்பர்கள் மன்னிக்கணும். எனவே உள்ளபடி என்பது ஆகமங்களில் உள்ளபடி. ஆகமங்களில் உள்ளபடி. அதான் 2வது பாட்டு சொன்னார். வள்ளல் சீரர் வள்ளல் அருளால் அன்று வாய் மொழிந்த தொல்லிய சீர் ஆகமங்கள். தெள்ளிய சீர் ஆகமத்தில் உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் வெள்ளனவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம். சுவை நாற்றம். ஆக உந்தனக்கு மாபூதம் உள்ளபடி ஆகமத்தில் உள்ளபடி ஓதினோம். இனி கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில். கள்ளம் என்பது நாம ஒருத்தருக்கு தெரியாம செய்யறது கள்ளம் என்று பெயர். ஆமா, சுவாமி அப்படி செய்வார். நமக்கு தெரியாம நம்ம கூடவே இருக்கிறார். அவர் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் அல்லவா, நம்ம கூடயே இருக்கிறவர். அவர் உள்ளம் கவர்கள்வன். இங்க கள்ளமுகம் என்று சொன்னால் நம்முடைய மனம் நமக்கு தெரியாமையே நம்மளை தீய வழியில் எடுத்துட்டு போயிடும். அதனால் கள்ளமிகும் ஐம்புலனும் என்று காட்டினார். கள்ளமிகும் ஐம்புலனும். மிகும் ஐம்புலனும். கள்ளமிகும் என்று சொன்னால் மனதை தீய வழியில இழுத்து செல்லக்கூடிய புலன்கள். கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில். கட்டுரைக்கல்னா தொகுத்து கூறினால். கள்ளமிகும் ஐம்புலனும் இணைப்பு துண்டு வச்சு படி வந்துட்டேன். கட்டுரைக்கில். கட்டுரைனா தொகுத்து கூறுவோமே ஆனால் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே. 1 ஓசை, 2 பரிசம், 3 உருவம், 4 சுவை, 5 நாற்றம். 5 புலன்களானவைகள் ஓசை, பரிசம், உருவம்,
சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே ஆம். இந்த ஐம்புலனும் கள்ளமிகும் ஐம்புலன். ஆனா இந்த ஐம்புலன்கள் தான் உனக்கு ஆசையை உண்டு பண்ணுபவை என்று காட்டினார். எனவே ஐம்புலனும் இந்த 5 புலன்கள் ஆசை தரும் ஐம்புலன், இவைதான் விருப்பத்தை தரக்கூடிய ஐம்புலன்கள். அடுத்த பாட்டு. இனி அறிகருவிகள் என்பதை பற்றி இதுல காட்டுகிறார் 11வது பாடல்ல. அதற்கு ஞானேந்திரியம் என்று பெயர். தமிழ்ல அறிகருவிகள் பேர். அத அடுத்த பாட்டு சொல்லுகிறார். ஞானேந்திரியம் நன்றா உரைக்க கேள். அறிகருவிகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லுகிறேன், நன்றாக சொல்லுகிறேன், கேட்பாயாக. ஊனமிகும் பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்தாதியை அறியும். ஊனம் என்பது குறைவு என்ற பொருளை விடுவது. ஊனம் மிகும் குறைவுடையதும், பிறகு மிகும் மிகுதலும். ஊனம் என்பது குறைவு, மிகும் என்பது மிகுதல். அப்ப குறைவுடையதும் மிகுதலுமான நிலம், பூதம் தானே நிலம். அந்த நிலம் உற்று இடமா, அந்த ஐம்பூதங்களை இடமா நின்று இனி ஈனமாம் சத்தாதியை அறியும். ஈனம் என்பது தாழ்வு என்று பொருள். தாழ்வான ஓசை முதலிய புலன்களை அறியும். புலன்கள் நம்ம மேல பார்த்தோம், புலன்கள் மேல பார்த்தோம். ஆக ஞானேந்திரியம் அறிகருவிகள், அந்த அறிகருவிகள் நன்றாக உரைக்க கேள். அதை பற்றி நாம் நன்றாக சொல்லுகிறோம், கேட்பாயாக. அவையாவன ஊனமிகும் பூதம் உற்று இடமா, தாழ்வதும் மிகுவதுமான நிலத்தை இடமாக கொண்டு சப்தம் முதலா ஓசை முதலாக அறியும். அப்படி அறியக்கூடிய தானம், தானம்னா இடம் என்று பொருள். தானம் என்பது இடம், ஸ்தானம், தானம் வந்தது. அது செவி, தோல், கண், அத்தாலு, மூக்கு என்று அறிவாயாக. நம்முடைய உடம்புல இருக்கிற பொருளை எவ்வளவு அழகா ஆசிரியர் காட்டுறார் பாருங்க. இது அன்னாட பாக்குறது தான், ஆனாலும் இந்த மாதிரி நாம சிந்திக்கவே இல்லையே. எனவே 5 அந்த புலன்கள் அறியக்கூடிய இடம் அறிகருவிகளை கொண்டு. அந்த அறிகருவிகளாவன ஒன்று காது, இன்னொன்று தோல், இன்னொன்று கண், இன்னொன்று நாக்கு, இன்னொன்று மூக்கு. இப்படி 5 ஆகும் என்று அறிவாயாக. அப்ப நமக்கு அறிகருவிகள் மொத்தம் 5. அது செவி, தோல், கண், தாலு, தாலுன்னா நாக்கு, தாலு, மூக்கு என்று அப்ப அறிகறிகளானவைகள் காது, தோலு, கண்ணு, நாக்கு, மூக்கு என்று சொல்லக்கூடியவைகள் 5 என்று இந்த திருப்பாடல காட்டுகிறார். எனவே அந்த 5 அறிகருவிகளை பற்றி நமக்கு காட்டினார். இனி அந்த 5 அறிகருவிகள் எப்படி அறியும் என்பது 2 பாடல காட்டுகிறார். ரொம்ப அருமையான பாட்டு. வானிடமா நின்று செவி மண்ணும் ஒலியதனை இனமிகு தோல் கால் இடமா ஊன பரிசம் தனையறியும் பார்வையின்கண் அங்கி துறவி உருவம் காணுமே. வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒலியதனை. செவி என்ற அறிகருவி வான் இடமா ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறியும்.
இப்ப செவி என்ற கருவி ஆகாயத்தை இடமா கொண்டு ஓசையை அறியும். இனி ஈனமிகு தோல், ஈனம்னா தாழ்வு, தாழ்வுடைய தோல் இருக்கிறதே அது கால் இடமா ஊன பரிசந்தனை அறியும். இப்ப தாழ்வையுடைய நம்முடைய தோல் காற்று என்கிற பூதத்தை இடமாக கொண்டு குறைவான ஊற்றின்பத்தை அறியும். ஊன பரிசந்தனை அறியும். இனி பார்வை, பார்வையில் கண் அங்கி புறவி உருவம் காணுமே. கண் இருக்கிறதே அது நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை காணும். ரொம்ப அருமையான பகுதி 12வது பாடல்ல. 13வது பாடலை எஞ்சி 2ஐயும் காட்டுறார், அதை பார்த்துருவோம். நாக்கு மூக்கு எப்படி அறியும்? நன்றாக நீரிடமா நா ரதம்தான் அறியும். நீராகிய பூதத்தை இடமாக கொண்டு நாக்கு சுவையை அறியும். நா ரதம்தான் அறியும். பொன்றா மனம் மூக்கு பூவிடமா. பொன்றாத மனம், அதாவது என்றும் குறையாத அந்த மனத்தை மூக்கு, பூ, பூ என்பது நிலம், நிலத்தை இடமாக கொண்டு மூக்கு வாசனையை அறியும். பூவிடமா நின்று அறியும். பூவிடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம். ஆமா, என்று ஆகமங்கள் இறைவன் என்ன அருள் செய்தாரோ அன்றே இந்த அறிகருவிகள் 5ம் 5 பூதங்களை இடமாக கொண்டு ஐம்புலன்கள் அறியும் என்று சொல்லி, இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. இதை யார் வெல்லுகிறார்களோ அவர்கள் இன்ப வீடு அடைவர் என்று நமக்கு காட்டுகிறார்கள். எனவே இந்த 5 பொறிகளும் அதத புலன்கள்ல செல்லாமல் தடுத்து நிறுத்தி அதை வென்றவர்களே பேரின்ப பெருவாழ்வை பெறுவர், இன்ப வீடு செல்வர். வென்றார் இன்ப வீடு சென்றார் என்று சொல்லி இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓதவமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்து எழும்பியார். ஐயா சிவாயம். சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.